பிரதோஷம் அன்னைக்கு விரதம் இருக்கிறதால நம்முடைய உடல் நலம் பெறுங்க. இதன் மூலமா வாயு கோளாறு, வயிற்று கோளாறு நீங்கும், உடல்நிலை மனநிலை சீராகும், மன அழுத்தம் குறையும். சிவபெருமான் விஷம் அருந்திய தினம் சனிக்கிழமை. அந்த கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பானது. சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதங்களின் வளர்ப்பிறையில சனிக்கிழமையில திரியோதசி திதி அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷம் உத்தம மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ரொம்பவும் சிறப்பும் கீர்த்தியும் பெற்ற தினம். இந்த மாதங்கள்ல தேய்பிறை சனிக்கிழமை பிரதோஷம் வருது மகா சனி பிரதோஷம். மகா சிவராத்திரி காலத்துல மாசி மாதத்துல சனி பிரதோஷம் வருவதுதான் மகா சனி பிரதோஷம். அப்படி எந்த மாசத்துல வந்தாலும் சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவும் உயர்வான பிரதோஷமா கருதப்படுது. சனிக்கிழமை அப்படிங்கிறது சனி பகவானுக்குரிய தினமா பார்க்கப்படுது. அதனால சனி பகவானால சொல்ல முடியாத அளவிற்கு பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிறவங்க சனி பிரதோஷ தினத்துல சிவனை சரணடைஞ்சா அவங்களுடைய அனைத்து துன்பங்களும் நீங்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா சனி பிரதோஷம் அன்னைக்கு சிவனை வழிபடுவதற்கு முன்னாடி நந்தி பகவான மனதார வழிபடணும். நம்முடைய வேண்டுதல்கள் விரைவா நிறைவேறணும் அப்படின்னா முதல்ல நந்தியுடைய அருளை பெற்று அவர்கிட்ட நம்முடைய கோரிக்கையை முன்வைக்கணும். சனி பிரதோஷ நாள்ல நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வில்வத்தால அர்ச்சனை செஞ்சு மனமுருகி வழிபடணும். நந்திக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடணும். நந்தி அபிஷேகத்துக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபட்டா சனி பகவானால ஏற்படக்கூடிய சகல விதமான துன்பங்கள் இருந்தும் கூடிய சீக்கிரத்திலே விடுதலை கிடைக்கும்.